வணக்க மக்களே, வெல்கம் டு TNVG தமிழ் ஆடியோ புக். நீங்க கேட்டுட்டு இருக்க நாவல் ஹைட்ரஜன் பூக்கள் பகுதி 1. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க. அத்தியாயம் 1. பரங்கிமலை கண்ட்ரோன்மெண்ட் நோக்கி ஒரு கிரே கலர் அல்மடா வேன் நல்ல வேகத்துல போயிட்டு இருந்துச்சு. தலைக்கு மேல 11 மணி வெயில் அமில காத்து மாதிரி வீசிட்டு இருந்துச்சு. வேன் போயிட்டு இருந்த சாலையோட 2 பக்கத்துலயும் புளிய மரங்கள் கை கோத்துக்கிட்டு வரவும் தூரத்துல மலை தொடர்களும் கூடவே வெள்ளை நிற மேகங்களும் துண்டு துண்டா தெரிஞ்சது. வேனுடைய பின்பக்கத்துல டிஎஸ்பி சுப்ரபாதம் அன்யூனிஃபார்ம்ல சாஞ்சு உட்காந்து இருந்தாரு. அதுல மினி வயர்லெஸ் ஒன் ஊட்டிட்டு இருந்தது. மழை பெய்யற மாதிரியான இறைச்சலும் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. அந்த இறைச்சலுக்கு நடுவே டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு சம்பாஷணையோட பேசிக்கிட்டு இருந்தாரு. நிலைமை இப்ப எப்படி இருக்கு? சாரி சார், இன்னும் கட்டுப்பாட்டுக்குள்ள வரல. சுப்ரபாதம் வயர்லெஸ்ல இறைய ஆரம்பிச்சாரு. செண்பகாபுரம்ன்றது ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தை நடந்துட்டு இருக்க ஒரு இனக்கலவரத்தை அடக்கிறதுக்கு 1 மணி நேரம் போதாதா? 2 நாளா அங்கேயே முகாம் போட்டுட்டு என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க? வேலைக்கு சமையல் செஞ்சு சாப்பிடறது மட்டும் தான் வேலையா? வயர்லெஸ் மறுமுனையில பவ்யமா பதில் வந்துச்சு. சார், நீங்க சொன்னது மாதிரி செண்பகாபுரம் ஒரு சின்ன கிராமம் தான். ஆனா ஜனத்தொகை அதிகம். போதாத குறைக்கு வெளியூர்ல இருந்து 2 கோஷ்டிகளுடைய ஜாதி மக்களும் வந்து சேர்ந்துட்டாங்க. போலீஸ் கலவரத்தை அடக்கிறதுக்கு அதிகார பிரயோகம் செய்யும் போது 2 கோஷ்டிகளும் ஒன்னா சேர்ந்து போலீஸை தாக்குறாங்க. எந்த காரணத்தை முன்னிட்டும் துப்பாக்கி சூடு நடத்தவே கூடாதுன்னு கலெக்டருடைய உத்தரவு. துப்பாக்கி சூடு நடத்துறதுக்கு மட்டும் உத்தரவு கொடுத்திருந்தா இந்நேரத்துக்கு கலவரத்தை முழு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கலாம் சார். இல்ல வேண்டாம், துப்பாக்கி சூடு மட்டும் வேண்டவே வேண்டாம். அது கலெக்டரோட உத்தரவு மட்டும் கிடையாது, முதலமைச்சருடைய பிரத்யேக உத்தரவும் கூட அதுதான். தடியடி பிரயோகம் செய்யலாம். அதை வச்சு நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வாங்க. சரிங்க சார், நான் இப்ப ஸ்பாட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். இது வரைக்கும் எத்தனை பேர் கைது பண்ணிருக்கீங்க? சரியா சொல்லணும்னா 37 பேர் கைது பண்ணிருக்கோம். அந்த 37 பேர்ல யாராவது பழைய குற்றவாளிகள் இருக்காங்களா? இருக்காங்க சார், 6 பேர் இருக்காங்க. அவங்கள தனியா ஐசோலேட் செஞ்சு வைங்க. எஸ் சார். டிஎஸ்பி சுப்ரபாதம் வயர்லெஸ் மௌனமாக்கிட்டு சீட்ல சாஞ்சு உட்கார்ந்தாரு. வேன் டிரைவர் சேது வேனுடைய வேகத்தை லேசா குறைச்சபடி டிஎஸ்பி திரும்பி பார்த்தாரு. ஏன் சார், அந்த செண்பகபுரம் கிராமத்துல வருஷத்துல 2-3 தடவையாவது இனக்கலவரம் ஏற்படுறதும் அந்த கலவரத்துல 50-60 பேர் சாகிறதும் வாடிக்கையா போச்சு. எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி, அந்த கிராமத்துல மட்டும் பிரச்சனை ஓயவே மாட்டாங்குது. கலவரம் முடிஞ்ச கையோட பின்னாடி செத்து போன குடும்பங்களுக்கு நிதி உதவி செய்யறதுக்காக மந்திரிகள் வரதும் ஆறுதல் வார்த்தைகளை சொல்லிட்டு போறதும் வழக்கமா போச்சு சார். அந்த ஊர்ல கலவரம் நடக்காம இருக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் சார் இருக்கு. அந்த வழி அரசாங்கத்துக்கும் தெரியும். ஆனா எந்த அரசாங்கமோ அதை செய்ய முன் வரதே இல்ல. சுப்ரபாதம் நிமிர்ந்து உட்கார்ந்தாரு. ஏதோ நீ என்ன சொல்ற சார்? அந்த கிராமத்துல தாழ்த்தப்பட்ட ஜாதியை சேர்ந்த ஒரு குடியிருப்பு இருக்கு. அந்த பகுதியிலிருந்து வெளிவரக்கூடிய கழிவு நீர் மேட்டுக்குடி ஜனங்க வசிக்கிற குடியிருப்பை கிராஸ் பண்ணி போகுது. வெயில் காலத்துல எந்த பிரச்சனையும் இருக்காது சார். ஆனா மழை காலத்துல மழை தண்ணியோட சேர்ந்து கழிவு தண்ணியும் தெருவுக்கு வந்து சேரும். இந்த பிரச்சனை தான் சார் அந்த கலவரத்தினுடைய ஆரம்ப புள்ளி. அரசாங்கம் நினைச்சா இந்த பிரச்சனையே வராம ஒரு 10 நாளைக்குள்ள எல்லாத்தையும் சால்வ் பண்ண முடியும். ஆனா அதை ஏன் பண்ண மாட்டாங்கறாங்கன்னே புரியல சார். ஏதோ எல்லா விஷயத்திலயும் அரசியல் இருக்குன்னு உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். சுப்ரபாதம் சொல்லிட்டு இருக்கும் போதே வயர்லெஸ் மறுபடியும் சிவப்பு கண்ணோட உயிர் பெற ஆரம்பிச்சது. மைக்ரோ ரிசீவர் எடுத்து காதுக்கு கொடுத்தாரு. ரிசீவர்ல சில குழப்பமான சத்தங்கள் ஃப்ரீக்வன்சில கொஞ்சம் மாறி மாறி கேட்கவும் மழை பெய்யற மாதிரி இறைச்சல் ஏற்பட ஆரம்பிச்சது. சுப்ரபாதம் குரல் கொடுக்க ஆரம்பிச்சாரு. எஸ். மறுமுனையில இறைச்சல் மூட்டை நீடிச்சிட்டு இருந்தது. ஹலோ. இறைச்சல் அதிகமாக ஆரம்பிச்சது. அந்த இறைச்சல் அடங்குறதுக்காக ஒரு சில வினாடிகள் காத்துக்கிட்டு இருந்தாரு. முழுசா 1 நிமிஷம் கரைஞ்சதும் இறைச்சல் நின்று போயிருச்சு. 2 ஆண் குரல்கள் பேசிக் கொள்ளக்கூடிய சம்பாஷணை துண்டு துண்டு வாக்கியங்களோட கேட்க ஆரம்பிச்சது. எல்லாமே கோட் வேர்ட்ஸ் தான். சேது சார், வேணா ஓரங்கட்டி நிறுத்து. வேன் ரோட்டோரமா ஒதுங்கி ஒரு மரத்துக்கு நிக்கவும் என்ஜினோட சத்தமா அணைஞ்சு போக வயர்லெஸ்ல இப்ப குரல் தெளிவா கேட்க ஆரம்பிச்சது. அயன் பப்புலோஸ் எவ்வளவு? 22. இன்னைக்கு கோல்டன் ஹார்ஸ் இருக்கா? உண்டு. எத்தனை கேரட்? 14. இப்போ லாயத்துல இருக்குதா இல்ல லாயத்துக்கு வெளியே போயிருச்சா? லாயத்துல தான் இருக்கு. லாயத்தை விட்டு வெளியே வரும்போது ஸ்பீடு கொடுக்க முடியுமா? முடியும்னு தோணல. ஏன்? எறும்புகள் அதிகம். எறும்புகளை ஏமாத்த முடியாதா? இதுங்கெல்லாம் கொஞ்சம் சுறுசுறுப்பான எறும்புகள். கொஞ்சம் ஏமாந்தாலும் கடிச்சிரும். முயற்சி பண்ணி பாரு. சரி, அப்புறம் ஒரு விஷயம் சொல்லு. உன் கூட போன தடவை பேசும்போது 2 இந்திய பன்றிகள் வேணும்னு கேட்டிருந்தேன் இல்லையா? ஆமா. பன்றிகளை தேடி கண்டுபிடிச்சிட்டியா? முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். பன்றிகள் ஆரோக்கியமாவும் இருக்கணும், புத்திசாலித்தனமாவும் இருக்கணும். கண்டிப்பா இருக்கும். அப்புறம் வேற ஏதாவது செய்தி இருக்கா? எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வயர்லெஸ் செட் சரியில்லை. ஃப்ரீக்வன்சி வந்து சேரதுக்குள்ள ஒன்னு மழை பெய்யற மாதிரி ஒரே சத்தம். வேற ஒரு வயர்லெஸ் செட் எனக்கு வேணும். ஏற்பாடு செய்யக்கூடாதா? கொஞ்ச நாள் பொறு, மேலிடத்துல சொல்லி வைக்கிறேன். உனக்கு வேண்டிய வசதிகள் எல்லாமே கிடைச்சிரும். அது சரி, உன் மனைவிக்கு எப்ப டெலிவரி? அடுத்த மாசம் 17ஆம் தேதி. இப்ப எங்க இருக்கிறா? இன்னும் ஊர்ல தான் இருக்கா. நாளைக்கு போய் பார்த்துட்டு வரணும். அப்போ நாளைக்கு உனக்கு தொடர்பு கொள்ள முடியாதா? நிச்சயம் முடியாது. அப்ப சரி, நாளை கழிச்சு மறுநாள் உன் கூட பேசுறேன். சரி. வயர்லெஸ் இப்ப அருவி கொட்டுற மாதிரியான ஓசையோடு சில வினாடிகள் இறஞ்சிட்டு சட்டுன்னு அடங்கி போச்சு. டிஎஸ்பி சுப்ரபாதத்துடைய நெற்றி வியர்த்து போயிருந்தது. இடது கை விரலால கண்ண பரப்ப வருடிபடி யோசிச்சாரு. சேது சார், வயர்லெஸ் உடைய கான்வர்சேஷனை கேட்டியா? கேட்டேன் சார். ஏதோ ராணுவ சம்பந்தப்பட்ட சங்கீத மொழிகள் மாதிரி தெரியல. அதேதான் சார். நம்ம வயர்லெஸ் ஃப்ரீக்வன்சியும் வேற ஏதோ ஒரு வயர்லெஸ் ஃப்ரீக்வன்சியும் மெர்ஜ் ஆகி நமக்கு கேட்டிருக்கு. ஆனா இந்த வயர்லெஸ் கான்வர்சேஷன் யார் 2 பேருக்கு மத்தியில் நடந்ததுன்னு தெரியலையே சார். நிச்சயமா அது ஒரு சமூக விரோத கும்பலா தான்
இருக்கணும், சந்தேகமே இல்ல. யாரோ ஒரு பிக் ஷாட்டை தீர்த்துக்கிட்ட தான் ரகசியமா பேசிட்டு இருக்காங்க. எப்படி சார் அவங்களை ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது? கண்டுபிடிச்சிடலாம், அதுக்கு ஒரு சுலபமான வழி இருக்கு. என்ன வழி சார்? முதல்ல வண்டியை திருப்பிக்கிட்டு வந்த வழியே போ சார். அப்படின்னா செண்பகாபுரத்துக்கு போக வேணாவா? அதை அப்புறம் பாத்துக்கலாம், முதல்ல வேனை திருப்பு அப்படின்னு டிஎஸ்பி சுப்ரபாதம் சொல்லவும், இந்த வயர்லெஸ் பேர் வழிகளை இவர் எப்படி கண்டுபிடிக்க போறாரு அப்படின்னு சேது பிரமிப்போட சுப்ரபாதத்தை பார்த்தபடியே வேனை ரிவர்ஸ் எடுத்து அரைவட்டம் அடிச்சு வந்த வழியை திரும்பி போக ஆரம்பிச்சான். அத்தியாயம் 2. வேன் போய்கிட்டே இருக்கவும் டிஎஸ்பி சுப்ரபாதம் கூப்பிட்டாரு. சேது சார், அந்த வயர்லெஸ் கான்வர்சேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வயர்லெஸ்ல சிகப்பு விளக்கு எரிய ஆரம்பிச்சு இறைச்சல் சத்தம் கேட்டது இல்லையா? ஆமா சார். வேன் ரோட்ல எந்த இடத்த கிராஸ் பண்ணும்போது வயர்லெஸ் சத்தம் அப்படி கேட்க ஆரம்பிச்சது ஞாபகம் இருக்கா? சேது யோசிச்சுட்டு சொன்னா, சார் ஒரு ஆள் இல்லாத லெவல் கிராசிங் தாண்டும் போதுதான் சார். பரவாயில்லையே சேது, கரெக்டா கவனிச்சிருக்கிறியே. வயர்லெஸ்க்கு உயிர் வந்த அந்த லெவல் கிராசிங் பகுதிக்குள்ளதான் அந்த கும்பல் பதுங்கி இருக்கணும். நீ வேனை அந்த இடத்துக்கு கொஞ்சம் முன்னாடி நிறுத்திக்க, நான் இறங்கி போய் அது எந்த மாதிரியான இடம்ன்றத சர்வே பண்ணிட்டு வந்துடுறேன். இன்னைக்கு நான் யூனிஃபார்ம் இல்லாம மட்டில இருக்கிறதுனால பாக்குறவங்களுக்கு நான் போலீஸ்னு தெரியாது சார். என்ன சேது, நீங்க மட்டும் தனியா அந்த மாதிரி இடத்துக்கு போகிறது சரியில்லைன்னு தோணுது சார். கியூ பிரான்ச்சுக்கு தகவல் கொடுத்தீங்கன்னா ஒரு ஸ்குவாட் அனுப்பி சர்ச் பண்ணலாம் சார். அந்த கும்பலையும் மடக்கி பிடிக்கலாம். ஆனா அதுக்கான அவகாசம் இல்லையே சேது. நான் சொன்னபடி வேனை அந்த லெவல் கிராசிங்க்கு கொஞ்சம் முன்னாடி நிறுத்திக்க, நான் கேஷுவலா போய் ரவுண்ட் அப் பாயிண்ட் வந்துடுறேன். என்னோட பாதுகாப்புக்கு என்கிட்ட பிஸ்டல் இருக்கு, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லவும் தொலைவில் லெவல் கிராசிங் தெரிய ஆரம்பிச்சது. சேது அதை பார்த்துட்டு, சார் லெவல் கிராசிங் வருது சார், ரொம்ப பக்கத்துல போகாம ஒரு 100 மீட்டர் தூரத்துக்கு முன்னாடி வண்டி நிறுத்திக்க அப்படின்னு சொன்னாரு. சரிங்க சார் அப்படின்னு சொன்னாரு சேது. சேது வேனை நிதானமா கையாண்டு மரங்கள் நடந்த ஒரு பகுதிக்கு கொண்டு போய் நிறுத்த டிஎஸ்பி சுப்ரபாதம் பிஸ்டல் எடுத்து இடுப்புல சரியான இடத்துல பொருத்தி வச்சுக்கிட்டு வேன்ல இருந்து வெளிப்பட்டாரு. கொஞ்சம் தொலைவில் ஆள் இல்லாத அந்த லெவல் கிராசிங் தெரியவும் அதை நோக்கி நடப்பட ஆரம்பிச்சாரு. சில நிமிஷம் நட லெவல் கிராசிங் வந்து சேர்ந்துச்சு. நின்னு சுத்தும் முத்தும் பார்த்தாரு. ரயில்வே லைனுக்கு 2 பக்கத்துலயும் சில ஓட்டு வீடுகளும் குடிசை வீடுகளும் அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுமா தெரிஞ்சது. சுப்ரபாதம் வலது கை பக்கமா திரும்பி மெல்ல நடப்பட ஆரம்பிச்சாரு. அழுக்கா ஒரு பேக்கரி கம் டீ கடை தெரிஞ்சது. கடைக்கு முன்னாடி போடப்பட்டிருந்த பெஞ்சில ஒரு 4-5 பேர் உட்கார்ந்து டீயை குடிச்சபடியே திரிஷாவுக்கு கல்யாணம் ஆகுமா ஆகாதன்ற பத்தி ரொம்ப கவலையா பேசிட்டு இருந்தாங்க. டீ கடை நாயர் வெற்று மார்போட கல்லால உட்கார்ந்து இருக்க ஒரு சுருட்டி காகிதத்தை காதுக்குள்ள விட்டு காதை குழஞ்சிட்டு இருந்தாரு. வெள்ளை பேண்ட் வெள்ளை சட்டையில உயரமா ஆஜான பாகுவா கடைக்கு முன்னாடி வந்து நின்ன சுப்ரபாதத்தை பார்த்துட்டு நாயர் பபியமா எழுந்து கேட்டான், என்ன வேணும் சாரு? சிகரெட் இருக்கா? என்ன பிராண்ட் சாரு? வில்ஸ் இருக்கு சாரு சொன்ன நாயர் தலைக்கு மேல இருந்த சுவர் அலமாரியில கண்ணாடி கதவை திறந்து ஒரு பாக்கெட் சிகரெட் எடுத்து கொடுத்தான். அப்புறம் சாரு ஒரு டீ போடு. பாக்கெட்டை பிரிச்சு சிகரெட் ஒன்னு எடுத்து உதட்டுக்கு கொடுத்து காலியா இருந்த பெஞ்சில போய் உட்கார்ந்தாரு. எதிரில டீ குடிச்சிட்டு இருந்த அந்த நபரை பார்த்து கேட்டாரு, இது என்ன ஏரியா? மாம்பாக்கம் ஏரியா சார். இங்க எவ்வளவு வீடுகள் இருக்கும்? சுமார் ஒரு 100 வீடுக்கு மேல இருக்கும். கிரவுண்ட் இந்த ஏரியால என்ன விலை போயிட்டு இருக்கு? அது ₹1,00,000 மேல போயிட்டு இருக்கு சார். ஏன் சார், ஏதாவது இடம் பார்க்க வந்திருக்கீங்களா? எங்கிட்ட கைவசம் ஒரு பார்ட் இருக்கு. மொத்தம் 5 கிரவுண்டு. நிலத்தை சுத்தி 20-30 தென்னை மரம் இருக்கும். என்னைக்குமே காஞ்சி போகாத கிணறு இருக்கு. சுப்ரபாதம் சிரிச்சிட்டாரு. இந்த இடத்துக்கு போய் எவைய கிரவுண்டுக்கு ₹1,00,000 தருவான்? என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? இன்னும் 2-3 வருஷத்துல பாத்தீங்கன்னா இந்த மாம்பாக்கம் எங்கேயோ போக போகுது சார். அப்படியா? ஆமா சார், இங்க ஒரு கார் ஃபேக்டரி வரப்போகுது. ₹1000 கோடி ப்ராஜெக்டா. போன மாசம் கூட சிஎம்ஏ வந்து ஃபேக்டரி கட்ட போற இடத்த பாத்துட்டு போனாரு. சுத்தமா கழுவப்பட்ட கனால் டம்ளர்ல நுரையோட டீ வந்து சேர்ந்துச்சு. வாங்கி உதட்டுக்கு கொடுத்தாரு சுப்ரபாதம். டீல புது தூளை கலந்துருப்பாரு போல. டீயோட மனம் நல்லா வீசிட்டு இருந்துச்சு. இதுல உட்காந்து இருந்த அந்த ஆள் விடாபடியா கேட்க ஆரம்பிச்சான், இங்க நிலம் வாங்குற என்ன இருந்தா சொல்லுங்க சார், பார்த்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லவும், இல்ல சும்மா தான் கேட்டேன், தேவைப்பட்டா வந்து பாக்குறேன் சார். என் பேர் ஆறுசாமி சார். இந்த டீ கடைக்கு வந்து நாயர்கிட்ட கேட்டீங்கன்னா என் வீடு எங்கன்னு அவர் சொல்லுவாரு சார் அப்படின்னு சொன்னவன் வேகமா அங்க இருந்து கிளம்பினா. சுப்ரபாதம் டீயை ஸ்லோ மோஷன்ல உறிஞ்சு குடிச்சபடியே சுத்து முத்தும் பார்வையை சுழல விட்டாரு. பார்வைப்பட்ட இடத்துல எல்லாம் அநேகமா பொட்டல் வெளிதான் தெரிஞ்சுது. அதுக்கிடையில அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுமா போனா போகுதுன்ற மாதிரி வீடுகளும் தென்பட்டுச்சு. வீசிட்டு இருந்த காத்துக்கு பலமா தலையாட்டிட்டு இருந்துச்சு. தென்னை மரங்களும் சில பனை மரங்களும். டம்ளரோட டீயோட மட்டும் பாதியா குறைஞ்சிருக்கும் போது கழுவி ஒருத்தி கையில பித்தளை சொம்போட வந்து சேர்ந்தா. நாயரே 2 டீ பார்சல். எந்த மங்கம்மா, இந்த நேரத்துக்கு டீ? வீட்டுக்கு உரம்பரெல்லாம் வந்திருக்காங்க நாயரே. வாங்கி வச்சிருந்த பாலை பூனை குடிச்சிட்டு போயிருச்சு. அதான் பார்சல் டீ, கொஞ்சம் பார்த்து போடு. பாய்லர்ல இருக்க தண்ணிய இஷ்டத்துக்கு ஊத்தி வைக்காத. சரி மங்கம்மா, தண்ணி கலக்காத பால்ல டீ போட்டு தரேன், ₹2 ஜாஸ்தியை கொடுத்துறியா? இந்த லொல்லு தானே வேணாங்கிறது. ஒரு குழந்தைக்கு அப்பனாங்க போறதும் காசாசை வந்துருச்சுல்ல உனக்கு. நாயர் சிரிக்க ஆரம்பிச்சான். பொறுக்க போற குழந்தைக்கு இப்பவே சம்பாதிக்க வேணாமா? ஆமா நாயரே, பிரசவம் என்னைக்கு? அடுத்த மாசம் 17ஆம் தேதி. டீ குடிச்சிட்டு இருந்த சுப்ரபாதம் சட்டன்னு தன்னுடைய நெத்திய சுருக்க ஆரம்பிச்சுட்டாரு. வயல்ல சம்பாஷணையில கேட்ட அதே 17ஆம் தேதி. நாயரும் கேள்வியும் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்க அவங்க பேச்சுல உன்னிப்பானாரு சுப்ரபாதம். கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தா, உன்னோட சம்சாரம் ஊருக்கு போய் 2 மாசம் இருக்குமா? இருக்கும். 2 மாசமா பொண்டாட்டி பாக்கிறதுக்கு ஊருக்கு போவே இல்லை போல இருக்கு. நாளைக்கு போலான் இருக்கேன். மறுபடியும் சுப்ரபாதத்தோட உடல் விரைப்பாக ஆரம்பிச்சது. சர்வ ஜாக்கிரதையா நாயரை கவனிக்க ஆரம்பிச்சாரு. நாயருக்கு ஒரு 30 வயசு இருக்கலாம். சிவப்பு நேரம், சுருட்ட முடி, இடுப்புல லுங்கி மட்டும்
இருந்தான். அந்த கேள்வி டீயை வாங்கிட்டு போற வரைக்கும் காத்திருந்த சுப்ரபாதம் அவ போன பிறகு எழுந்து கல்லாப்பட்டு கிட்ட வந்தாரு. நாயர் டீ டம்ளர்ல கழுவிட்டு இருந்தான். வேற என்ன வேணும் சாரே? ஒரு போன் பண்ணிக்கலாமா? போனா? ஆமா, இங்க போன் இல்ல சாரே. டீ கடைக்கு எதுக்கு சாரே போன்? சரி, போன் இல்லாட்ட என்ன, வயர்லெஸ் இருக்கா? இந்த கேள்வி சுப்ரபாதம் கேட்டதும் அவனுடைய முகம் மாற ஆரம்பிச்சது. வயர்லெஸ்ஸா? ஆமா, சார் கிண்டல் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். இது கிண்டல் இல்ல, நிஜமா தான் கேக்குறேன். வயர்லெஸ் இங்க எங்க மறைச்சு வச்சிருக்க? சார் என்ன சொல்றதுன்னே புரியலையே. என்கிட்ட ஏது சார் வயர்லெஸ்? சுப்ரபாதம் தான் இடுப்புல மறைச்சு வச்சிருந்த பிஸ்டலை கைக்கு கொண்டு வந்தாரு. அதை நாயரோட விழா பகுதியில வச்சாரு. இப்படி உண்மையை சொல்ல போறியா இல்ல இதே இடத்துல உயிரை விடுறியா? நாயர் வியர்க்க ஆரம்பிச்சான். சாரே, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஏதோ கேக்குறீங்க. எனக்கு வயர்லெஸ்னால என்னன்னு தெரியாது சாரே. நான் அதை பார்த்தது கூட கிடையாது அப்படின்னு சொல்லவும் பல அருண் கண்ணத்துல விழுந்துச்சு. சுப்ரபாதம் தன்னோட இடது புறங்கைய நாயோட முகத்துக்கு மேல கண்ணு மிக்க நேரத்துல வீசினாரு. கடவாயில இருந்து ரத்தம் எட்டி பார்க்க ஆரம்பிச்சது. இத பார், போலீஸ் டிபார்ட்மெண்டோட பிஸ்டல் இது. இதுக்குள்ள இருக்கக்கூடிய 6 தோட்டாக்களுக்கும் ஈவு இறக்கமே கிடையாது. உண்மையை ஒத்துக்கிட்டா உன்னோட உடம்புல உயிர் ஒட்டிக்கிட்டு இருக்கும், இல்லனா அப்படின்னு சொல்ல நாயர் கைகளை குவிக்க ஆரம்பிச்சான். சார், நான் டீ கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்க ஒரு சாதாரணமான நாயர், என்ன போய் அப்படின்னு சொல்லவும் சுப்ரபாதத்துக்கு கோபம் தலைக்கேற ஆரம்பிச்சது. நாயரோட தலைமுடியை கொத்தா பிடிச்சு உழுக்க ஆரம்பிச்சுட்டாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ வயர்லெஸ்ல ஒருத்தன் கூட பேசிட்டு இருந்த, உண்டா இல்லையா? இல்ல சாரே. இப்போ மூக்குல ரத்தம் இட்டு பார்க்க ஆரம்பிச்சது. சுப்ரபாதம் சில வினாடிகள் அவனையும் முறைச்சு பார்த்துட்டு மெல்லிய குரல்ல சொன்னாரு, முதல்ல கடை உள்பக்கமா சாத்தி தாழ் போடு. சாரே, இது வியாபார நேரம், இப்ப கடையை சாத்த போறியா இல்லையான்னு மிரட்ட துணியில கேட்கவும் அவன் தடுமாற ஆரம்பிச்சான். மெதுவா போய் பேர் பலகை எல்லாம் தூக்கி உள்ள வச்சுட்டு கதவை சாத்திட்டு வந்தான். உடம்பு பூராவும் ஒரு இது நடக்கும் தெரிஞ்சது. இந்த பக்கமாவா வந்தான். தலைக்கு பின்னாடி 2 கைகளையும் கோத்துக்கிட்டு அந்த சோறு ஓரமா மண்டி போட்டு உட்காரு. சாரே, ஒன்னும் பேசாத, போய் சொன்னபடி உட்காரு. நாயர் சில வினாடிகள் தயங்கிட்டு மெதுவா நடந்து போய் சோறு பக்கத்துல மண்டி போட்டு உட்கார்ந்தான். 2 கைகளையும் தலைக்கு பின்னாடி கோர்த்துக்கிட்டான். சுப்ரபாதம் அவனை பார்த்துக்கிட்டு தான் மார்புக்குள்ள வச்சிருந்த செல்போன் எடுத்து சில எண்களை தட்டினாரு. இணைப்பு கிடைச்சதும் மெல்லிய குரல்ல பேச ஆரம்பிச்சாரு. பரங்கிமலை கண்டோன்மெண்ட், எஸ், கண்டோன்மெண்டோட சீஃப் ஆபீசர் வாத்வா கூட பேசணும். நீங்க? நான் டிஎஸ்பி சுப்ரபாதம். நாயர் கண்கள்ல இப்ப எக்கச்சக்கமான கலக்கங்கள் தெரிய ஆரம்பிச்சது. புரியல மாட்டிக்கிட்ட எலி மாதிரி கண்கள் அலைப்பாய ஆரம்பிச்சது. அத்தியாயம் 3. கண்டோன்மெண்டோட சீஃப் ஆபீசர் வாத்வா செல்போன் லைனுக்கு வந்து குரல் கொடுக்க ஆரம்பிச்சாரு. ஹலோ மிஸ்டர் சுப்ரபாதம், எப்படி இருக்கீங்க? நான் ஃபைன் மிஸ்டர் வாத்வா. ஆமா, காரணமே இல்லாம போன் பண்ண மாட்டீங்களே, ஏதாவது முக்கியமான விஷயமா அப்படின்னு வாத்வா கேட்கவும், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், சொல்லுங்க. நீங்க மட்டும் உடனே புறப்பட்டு மாம்பாக்கம் வரணும். நீங்க வரப்போறது வேற யாருக்கும் தெரியக்கூடாது. மிஸ்டர் சுப்ரபாதம், ஏதாவது விபரீதமான செய்தியா? ஆமா, மாம்பாக்கத்துல ஆள் இல்லாத ஒரு லெவல் கிராசிங் பக்கத்துல ஒரு டீ கடை இருக்கு. அந்த டீ கடைக்கு உடனே புறப்பட்டு வாங்க. வரும்போது யூனிஃபார்ம் வேண்டாம், மஃப்டில வாங்க. அதே போல கண்ட்ரோல்மெண்ட்டுக்கு சொந்தமான எந்த வாகனமும் தேவையில்லை. ஒரு டாக்ஸியை பிடிச்சுக்கிட்டு இந்த ஸ்பாட்டுக்கு வாங்க. மாம்பாக்கம் லெவல் கிராசிங்க்கு முன்னாடியே டாக்ஸியை நிறுத்திட்டு ரொம்ப இயல்பா அந்த டீ கடைக்குள்ள வந்து சேருங்க. கடைக்கு முன்னாடி பக்கம் மூடப்பட்டிருக்கோம், பின் பக்கமா வாங்க. நான் அங்க உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். இதோ உடனே புறப்பட்டுட்டேன். சுப்ரபாதம் செல்போன் அணைச்சு வைக்கவும் மலங்க விழிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தான் நாயர். நான் யாருன்னு உனக்கு இப்ப தெரிஞ்சிருக்குமே. உண்மையை சொல்லிட்டா உனக்கு உடம்பு புண்ணாகாது, இல்லனா போலீஸ் லாக்அப் குள்ள நீ நரக வேதனையை சந்திக்க வேண்டியதா இருக்கும். மரியாதையா உண்மையை சொல்லிடு. வயர்லெஸ்ல பேசினது நீ தானே? சாரே அப்படின்னு பயந்தபடியே நாயர் பேசவும், சொல்லு, நீ தானே? அவன் தலையடிச்சிட்டு தயக்கமா தொடர்ந்தான். இப்போ அவனுடைய பேச்சுல மலையாள வாசமே இல்ல, நல்ல தமிழ்ல பேச ஆரம்பிச்சான். சார், என்ன போலீஸ் கோர்ட்டுன்னு தயவு செஞ்சு கொண்டு போடாதீங்க சார். என்னோட எதிர்கால வாழ்க்கையே நாசமா போயிடும். நான் எல்லா உண்மைகளையும் உங்ககிட்ட சொல்லிடுறேன். நான் உண்மையிலேயே நாயர் கிடையாது. எனக்கு சொந்த ஊர் மதுரை. என்னோட பேரு வசீகரன். பிஇ டெலிகம்யூனிகேஷன் படிப்பு படிச்ச ஒரு வேலையில்லா பட்டதாரி. ஊர்ல அம்மா மட்டும் தான் இருக்காங்க. எனக்கு சிஸ்டர்ஸ் 3 பேர் இருக்காங்க. 3 பேருக்கும் கல்யாணம் பண்ணதுல அப்பாவுக்கு ஏகப்பட்ட கடன் தொலை தாங்க முடியாம அப்பா தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. இப்போ அந்த கடனை எல்லாம் நான் தான் கட்டிக்கிட்டு இருக்கேன். போன வருஷம் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என்னோட வைஃப் இப்போ 8 மாசம் கர்ப்பமா இருக்காங்க. பிரசவத்துக்காக அவளுடைய அம்மா ஊருக்கு போயிருக்கா. சுப்ரபாதம் அவனுக்கு பக்கத்துல போய் தன் கையில வச்சிருந்த பிஸ்டலால அவனுடைய மோவாயை நிமிர்த்தினாரு. உன்னுடைய சுய புராணத்தை எல்லாம் அப்புறமா கேட்டுக்கிறேன். அந்த வயர்லெஸ் செட் எங்க இருக்கு? பின்னாடி ஒரு டாய்லெட் ரூம் இருக்கு சார், அங்கதான், வா வந்து காட்டு. வசீகரன் எழுந்து நடந்தான். பின் பக்கத்துல ஒரு தகரத்தால் செய்யப்பட்ட கதவு இருந்துச்சு. அதை திறந்துகிட்டு வெளிப்பக்கம் போகவும் ஒரு மரத்துக்கு கீழே டாய்லெட் ஹாலோ பிளாக் சிமெண்ட் கற்களால கட்டப்பட்டு இருந்தது. டாய்லெட்டை நெருங்கினதும் அதனுடைய பின்பக்கமா போய் கீழே குனிஞ்சு ஒரு ஹாலோ பிளாக் கல்லை பிடிச்சு இழுத்தான். அது கஷ்டமே இல்லாம ஒரு கேக் துண்டு மாதிரி வெளியே வந்துச்சு. உள்ள ஒரு இருட்டு சதுரம் தெரிய
அதுக்குள்ள கையை விட்டான். அங்கதான் அந்த மினி வயர்லெஸ் செட் இருந்துச்சு. சுப்ரபாதம் பிரமிச்சு போயிட்டாரு. ஏன்னா அது ஒரு அட்வான்ஸ் டைப்பான மினி வயர்லெஸ் செட். அண்டை நாடுகளோட ரொம்ப சுலபமா பேசிக்கிறதுக்காக தயாரிக்கப்பட்ட ஒரு செட். அது கையில எடுத்து பார்த்தாரு. புரியாத வெளிநாட்டு பாஷையில எழுத்துக்கள் என்கிரேவ் செய்யப்பட்டிருந்தது. ஆமா, இது உனக்கு யார் கொடுத்தது? சொல்லிடுறேன் சார், எல்லாத்தையும் சொல்லிடுறேன். சொல்லு, ஒண்ணு விடாம சொல்லு. சார், நீ நினைக்கிற மாதிரி நான் தீவிரவாதியோ தேச விரோதியோ கிடையாது. எனக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு வேற வழி தோணல, அதனால இதுல காலை வச்சுட்டேன். நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் பதிலே சொல்லல. இந்த வயர்லெஸ் செட்டை உனக்கு கொடுத்தது யாரு? பாகிஸ்தான்ல லாகூர்ல இருக்க என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன் தான் சார் இதை கொடுத்தான். அவன் பேர் என்ன? முக்தார். அவனுக்கு அங்க என்ன வேலை? பாகிஸ்தானோட உளவு பிரிவுல ஒரு அதிகாரிய வேலை பார்த்துட்டு இருக்கான். இந்த டீ கடை நாயர் வேஷத்துல இந்த இடத்துல உனக்கு என்ன வேலை? அது அப்படின்னு தடுமாறவும், நிறுத்தாம சொல்லு. பரங்கி மலை ராணுவ கண்ட்ரோல்மெண்ட்டுக்கு வரக்கூடிய ராணுவ செய்திகள் வயர்லெஸ் மூலமா இந்த ஏரியாவை கடந்துதான் போகும். அந்த ஃப்ரீக்வன்சியை இங்க இருக்கிற இந்த மினி வயர்லெஸ் செட் மூலமா ஒட்டு கேட்டு செய்திகளை சேகரிச்சு அதை உடனே லாகூர்ல இருக்கக்கூடிய முக்தாருக்கு தெரியப்படுத்துவேன். இந்த வேலைக்காக எனக்கு கிடைக்கக்கூடிய பணம் மாசம் 50,000 ரூபாய். இந்த வேலையை நீ எத்தனை நாளா பாத்துக்கிட்டு இருக்க? கடந்த 1 வருஷ காலமா பாத்துட்டு இருக்கேன் சார். உன் ஃப்ரெண்டுன்னு சொன்னிய முக்தார் இங்க அடிக்கடி வந்துட்டு போவானா? அவன் நேர்ல எல்லாம் வரமாட்டான் சார். எந்த விஷயத்த சொல்றதா இருந்தாலும் இந்த வயர்லெஸ் போன் மூலமா தான் சொல்லுவான். ஆமா, பணம் உன் கைக்கு எப்படி வந்து சேருது? அது அப்படின்னு தடுமாறவும், சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு மிரட்ட ஆரம்பிச்சாரு சுப்ரபாதம். மாசம் பிறந்தா சரியா 1ஆம் தேதி அன்னைக்கு யாராவது ஒருத்தர் இந்த டீ கடைக்கு டீ குடிக்கிற மாதிரி வருவாங்க. பணத்தை கொடுத்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க. யாராவது ஒருத்தர்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அவங்கள உனக்கு தெரியாதா? தெரியாது சார். மாசம் மாசம் ஒரே ஆள் தொடர்ந்து வரமாட்டான். புதுசா ஆட்கள் வருவாங்க. வந்ததும் ஒரு டீயை சாப்பிட்டுட்டு கடையில யாரும் பார்க்காத நேரத்துல பணத்தை கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஆமா, இப்படி சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் உண்மையான தகவல் தானா இல்ல பொய் சொல்லிட்டு இருக்கிறியா? இல்ல சார், எனக்கு பிறக்க போற குழந்தை மேல சத்தியமா சொல்றேன். இப்ப நான் சொல்லிட்டு இருக்க வார்த்தைகள் எல்லாமே உண்மை மட்டும்தான். சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அவனோட கண்கள்ல இருந்து கண்ணீர் வெளிப்பட ஆரம்பிச்சது. அதே நேரத்துல டீ கடையோட பின்பக்க கதவு மெல்லமா தட்டப்பட்டுச்சு. சுப்ரபாதம் கையில இருந்த பிஸ்டலை அலர்ட்ல வச்சுக்கிட்டு கதவை நோக்கி நடக்க ஆரம்பிச்சாரு. வெளியே கண்டோன்மெண்ட் சீஃப் ஆபீசர் வாத்வா நின்றுட்டு இருந்தாரு. வாங்க மிஸ்டர் வாத்வா. வாத்வா இறுகிய பார்வையோட உள்ள வந்தாரு. சுப்ரபாதம் கதவை சாத்திட்டு சொன்னாரு, மிஸ்டர் வாத்வா, மல்டி ஃப்ரீக்வன்சில இந்த மினி வயர்லெஸ் மூலமா உங்க ராணுவ கண்ட்ரோல்மெண்ட்டுக்கு வரக்கூடிய ஆர்மி சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் ஒட்டு கேட்டு பாகிஸ்தான் இருக்கக்கூடிய லாகூருக்கு தகவலை கொடுத்துட்டு இருக்கான் இவன். இந்த வேலைகளை கடந்த 1 வருஷமா இவன் பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சு வசீகரன் சொல்ல எல்லா விஷயத்தையும் சொல்லி முடிச்சாரு. சுப்ரபாதம் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே வாத்வா வசீகரனை உன்னிப்பா கவனிச்சுட்டு இருந்தாரு. அவர் சொல்லி முடிச்சதும் கிட்ட போய் அவன தோல் மேல கைய வச்சாரு. இந்தியாவில பிறந்துட்டு இந்திய மண்ணுக்கே துரோகம் செய்யலாமா? வசீகரன் கண்கள்ல நீர் திரள ஆரம்பிச்சது. கையெடுத்து கும்பிட ஆரம்பிச்சான். தப்புதான் சார், வேலை கிடைக்காத கொடுமையில புத்தி கெட்டு போய் இப்படி பண்ணிட்டேன். இதுக்காக நீங்க என்னை எப்படி தண்டிச்சாலும் சரி, அது எனக்கு சந்தோஷம் தான் சார். வசீகரன், உன்னை தண்டிக்கிறதுனால எனக்கோ இந்த நாட்டுக்கோ எந்த விதமான பிரோஜனமும் ஏற்பட போறதே இல்ல. எந்த தப்புக்குமே ஒரு பிராயச்சித்தம் உண்டு. தேச துரோகங்கிறது ஒரு மிகப்பெரிய தப்பு. இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த கோர்ட்டுக்கு போனாலும் நீ பண்ண தப்புக்கான தீர்ப்பு மரணம் மட்டும்தான். ஆனா நான் உன்னை தண்டிக்க விரும்பல. நீ பண்ணிருக்கிற இந்த தப்புக்கு பிராயச்சித்தம் பண்றதா இருந்தா நான் சொல்றபடி நீ கேட்கணும். கேப்பியா? கேட்கறேன் சார். லாகூர்ல இருக்கக்கூடிய உன்னோட ஃப்ரெண்டு பேர் என்னன்னு சொன்ன? முக்தார். அந்த முக்தாருக்கு தொடர்ந்து உழவு பாக்குற மாதிரியே நடி. ஆனா அவனுக்கு விசுவாசமா இருக்காத. நீ பிறந்த இந்த நாட்டுக்கு விசுவாசமா இருக்கணும். வசீகரனோட கண்கள்ல பீதி பரவ ஆரம்பிச்சது. சார், என்ன சார் சொல்றீங்க? முக்தார் சாதாரணமான ஆசாமி கிடையாது சார். அவனுக்கு 1000 கண்கள் இருக்கு. இருந்த இடத்துல இருந்து எல்லாத்தையும் மோப்பம் முடிச்சிருவான். அவனுக்கு உன் மேல சந்தேகம் வராதபடி பாத்துக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இந்த டீ கடை எப்பவும் போலவே நடக்கட்டும். இந்த டீ கடையில உனக்கு உதவி செய்யறதுக்கு யாராவது இருக்காங்களா? இல்ல சார். இனிமே இந்த கடையில உனக்கு உதவி செய்யறதுக்காக ஒரு ராணுவ அதிகாரி 24 மணி நேரமும் உன் கூடவே இருப்பாரு. லாகூர்ல இருந்து உனக்கு முக்தா தரக்கூடிய செய்திகளை அவரும் கூட இருந்து வாங்கிக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி செயல்படுவாரு. சார், எனக்கு பயமா இருக்கு சார். நீ எதுக்கும் பயப்பட வேண்டியதில்லை. கடந்த 1 வருஷ காலமா எப்படி உளவு வேலைகளை பார்த்துட்டு இருந்தியோ அதே போல உன்னோட வேலைகளை பார்த்தா போதும். உனக்கு உதவி செய்ய வரக்கூடிய ராணுவ அதிகாரி மத்த வேலைகளை பார்த்துக்குவாரு. அது தவிர அப்படின்னு வாத்வா தொடர்ந்து பேசுறதுக்கு முயற்சி பண்ணும் போதே மினி வயர்லெஸோட செட் உயிர்ப்புக்கு வந்து பீப் குரலை கொடுக்க ஆரம்பிச்சது. சுப்ரபாதம் வசீகரனை பார்த்து கையா வந்துகிட்டே கேட்டாரு, லைன்ல இப்ப யார் வராங்க அப்படின்னு கேட்டாரு. அந்த முக்தார் தான் சார் கூப்பிடுறான். வழக்கமா இந்நேரத்துக்கு அவன் கூப்பிடுவான். சரி, எக்ஸ்டர்னல் மைக் ரிசீவரை ஆன் பண்ணிட்டு நீ மெல்ல பேசு. அவன் என்ன பேசுறான்னு நாங்களும் கேட்கணும். வசீகரன் மண்டி போட்டு உட்காந்து வயர்லெஸோடைய எக்ஸ்டர்னல் மைக் ரிசீவரை ஆன் செஞ்சுட்டு மைக் எடுத்து உதட்டுக்கு கொடுத்தான். நான் வசீகரன். மறுமுனையில கரகரப்பான குரல், நான் முக்தார். சொல்லு. இன்டர்நெட் மூலமா இப்பதான் தமிழ்நாட்டுல நியூஸ் பேப்பர்ல பார்த்து படிச்சுட்டு இருந்தேன். அதுல ஒரு செய்தி, பரங்கி மலையில இருந்து 10 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கக்கூடிய செண்பகாபுரம்ன்ற கிராமத்துல இனக்கலவரம் நடக்கிறதா செய்திகள் போட்டிருந்தது. அது உண்மையா? உண்மைதான். கொஞ்ச நேரத்துக்கு முந்தி உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கும் போது அந்த செண்பகாபுரம் பத்தி ஏன் நீ என்கிட்ட சொல்லவே இல்லை? வசீகரன் அமைதியா இருந்தான்.
இருந்தான். என்ன பேச்சே காணோம். அந்த செய்தி எனக்கு அவ்வளவு முக்கியமானதா படல, அதனாலதான் சொல்லல. என்ன வசீகரன், இப்படி பொறுப்பே எல்லாம் பதில் சொல்லிக்கிட்டு இருக்க? தமிழ்நாட்டுல ஒரு மோசமான சம்பவம் எந்த பகுதியில் நடந்தாலும் சரி, அதை பத்தின தகவல் கொடுக்க வேண்டியது உன்னோட கடமை. நீ கொடுக்கிற தகவலை நான் மேலிடத்துக்கு சொல்றது என்னோட கடமை. நாம தரக்கூடிய தகவல்களை வச்சுதான் மேலிடத்துல சில முக்கியமான முடிவுகள் எடுப்பாங்க. சரி, இனிமே எல்லா விஷயத்தையுமே நான் சொல்றேன். வசீகரன், சொல்லு. உனக்கு உடம்பு சரியில்லையா என்ன? ஏன் கேக்குற? உன்னோட குரல்ல உற்சாகமே இல்லையே. அங்க ஏதாவது பிரச்சனையா? வசீகரன் சமாளிக்க ஆரம்பிச்சான். பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல. ஊருக்கு போயிருக்க ஒய்ஃப் லெட்டர் போட்டிருந்தா, உடம்புக்கு கொஞ்சம் முடியலையா. ஓ, அதுதான் ஐயாவுக்கு கவலையா? நாளைக்கு தான் ஊருக்கு போக போறியே, அப்புறம் என்ன? சரி, கடையில கூட்டம் வர நேரம் இது, ராத்திரி 10 மணிக்கு வரை பேசிக்கலாம். வசீகரன் முக்தார் கிட்ட சொல்லவும், வசீகரன், நீ அங்க எந்த விஷயத்த கவனிச்சாலும் சரி, கவனிக்காவிட்டாலும் சரி, அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. 2 இந்திய பன்றிகளை மட்டும் சீக்கிரமா செலக்ட் பண்ணி எனக்கு அனுப்பிவிடு. சரி, ராத்திரி 10 மணிக்கு மறுபடியும் பேசுவோம். சரி. வயர்லெஸ் பேச்சு முடிவுக்கு வந்துச்சு. வசீகரன் வயர்லெஸோட இணைப்பை துண்டிச்சுட்டு எழுந்து நின்னா. வாத்வா கேட்டாரு, அதென்ன இந்திய பன்றிகள்? தயக்கமா அவனை ஏறிட்டு பார்த்தான். சொன்னா, உங்களுக்கு கோபம் வரும் சார். சொல்லு. பரவாயில்ல. வசீகரன் மேலும் சில வினாடிகள் அமைதியா இருந்துட்டு பேச ஆரம்பிச்சான். இந்தியாவில தேசப்பற்றே இல்லாம இந்தியாவை குறை சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய வேலை இல்லாத இளைஞர்களுக்கு முக்தார் வச்சிருக்கிற பேர் தான் அது. வாத்வா தலையாட்டிட்டு கேட்டாரு, சரி, எதுக்காக 2 பேரை அங்க அனுப்ப சொல்லி கேட்கறான் முக்தார்? தெரியல சார். நீ பார்த்து யாரை வேணும்னாலும் செலக்ட் பண்ணி அனுப்பி வைக்கலாம், அப்படிதானே? ஆமா சார், அனுப்பி வைக்கலாம். அத்தியாயம் 4. வாத்வா வசீகரனோட தோலை இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு, நீ எங்களுக்கு கடைசி வரைக்கும் விசுவாசமா இருப்பியா, இல்ல வாங்கின கூலிக்கு காட்டி கொடுத்துருவியா? இல்ல சார், இனிமே நான் பிறந்த மண்ணுக்கு மனசால கூட துரோகம் பண்ண மாட்டேன் சார். சரி, முன்பக்கமா போய் கடையை திறந்து வச்சுக்கிட்டு வியாபாரத்தை கவனி. நான் குரல் கொடுக்கும் போது மட்டும் வந்தா போதும். வசீகரன் சரின்னு தலையாட்டிட்டு கடையோட முன்பக்கம் போக ஆரம்பிச்சான். அவன் போனதும் சுப்ரபாதம் வாத்வாவை ஏறிட்டு பார்த்தாரு. மிஸ்டர் வாத்வா, உங்க மனசுக்குள்ள ஏதோ ஒரு திட்டம் ஒண்ணு உருவாகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன், சரிதானே? எஸ் மிஸ்டர் சுப்ரபாதம். வசீகரனோட இந்த டீ கடையில இருந்து 24 மணி நேரமும் ஹெல்பர் வேலை பார்த்துக்கிட்டு வயர்லெஸ் பேச்சுகளை கேட்டு கண்ட்ரோல்மெண்ட்டுக்கு தகவல் கொடுக்கக்கூடிய ஒரு பொருத்தமான ஆள் ஒருத்தர் இருக்காரு. அவன் பேரு பிரசன்னகுமார். அவனை இப்பவே இந்த நிமிஷமே இங்க வரவழைச்சு பணி ஒப்படைக்க போறேன். பிரசன்னகுமார் கண்ட்ரோல்மெண்டோட நிர்வாக பிரிவுல அதிகாரியா இருக்கான். வயசு 25 தான். எந்த காரியத்தை கொடுத்தாலும் சரி சிறப்பா செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு இளைஞன். என் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்க திட்டத்துடைய முதல் கட்டம் இதுதான். 2வது கட்டம் அந்த 2 இந்திய பன்றிகள் திட்டம். அதுக்காக கண்ட்ரோல்மெண்ட்ல இருந்து 2 பேரை தேர்ந்தெடுத்து லாகூருக்கு அனுப்ப முடிவு பண்ணிருக்கேன். அதை பத்தி என்னோட மேல் அதிகாரிகள்கிட்ட கலந்து ஆலோசனை பண்ணிட்டு இறுதியா ஒரு முடிவுக்கு வருவேன். சுப்ரபாதம் குறுக்கிட்டாரு. என்னுடைய கருத்தை நான் சொல்லாமா மிஸ்டர் வாத்வா? சொல்லுங்க. வசீகரனை நம்பி இவ்வளவு பெரிய காலத்துல இறங்குறது எனக்கு என்னவோ அவ்வளவு உசிதமா படல. பணத்துக்காக நாட்டை காட்டி கொடுக்க துணிஞ்சவன். அவன் பேச்ச எந்த அளவுக்கு நம்ம நம்புறது? டிஎஸ்பி சுப்ரபாதம் சொன்னதும், ஐ அக்ரி வித் யூ. இது ஒரு விஷப்பரிச்ச விவகாரம் தான், வேற வழி இல்ல. இதுல இறங்கி பார்த்தே ஆகணும். ராணுவன்றது செய் அல்லது செத்து மடி அப்படின்றதானே. இந்த கடையில 24 ஹவர்ஸும் இருந்து வேலை பார்க்க போற பிரசன்னகுமாருக்கு என்ன ஆபத்து வேணும்னாலும் வரலாம். அதே போலதான் லாகூருக்கு அனுப்பி வைக்க போற அந்த 2 அதிகாரிகளுக்கும் லாகூர்ல எந்த ஆபத்தும் காத்துக்கிட்டு இருக்கலாம். மிஸ்டர் சுப்ரபாதம், நோ அதர் கோ, வி ஹாவ் டு ஃபேஸ் இட். சுப்ரபாதிட்ட சொன்ன வாத்வா தன்னுடைய பாக்கெட்ல இருந்து செல்போனை எடுத்து எண்களை தட்டிட்டு பேச ஆரம்பிச்சாரு. பிரசன்னகுமார், என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? சார், நான் கேன்டீன்ல லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருக்கேன் சார். சாப்பிட்டு முடிச்சதும் என்னோட ஆபீஸுக்கு போயிடுவேன். உனக்கு பக்கத்துல யாரும் இல்லையே? யாரும் இல்ல சார். சரி, நான் சொல்றத கூர்ந்து கேட்டுக்கோ. குறைந்தபட்சம் 1 மாச காலத்துக்கு நீ நான் சொல்ல போற இடத்துல தங்கி வேலை பார்க்கணும். அது ஒரு டீ கடை. அங்க ஒரு நாயர் இருப்பாரு, அவருக்கு ஹெல்ப்பரான்னு இருக்கணும். ஒரு 4-5 பழைய லுங்கி கிழிஞ்ச பனியனை தயார் பண்ணி வச்சுக்கோ. எஸ் சார். நீ எங்க வரணும்ன்றத நான் சொல்றேன், அதை குறிச்சிக்கோ. சொல்லுங்க சார். வாத்வா சொல்ல ஆரம்பிச்சாரு. அத்தியாயம் 5. பரங்கிமலை கண்டோன்மெண்ட். வாத்வா தன்னோட உயர் அதிகாரிகள் முன்னாடி வெறப்பா நின்றுட்டு இருந்தாரு. மிஸ்டர் வாத்வா, வசீகரன் பிரசன்னகுமார் காம்பினேஷன் எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நினைக்கிறீங்க? சார், ரொம்பவே சிறப்பா செயல்பட்டு இருக்கோம். பிரசன்னகுமார் அங்க போய் 1 வார காலமாவது வசீகரன் லாகூர்ல இருக்கக்கூடிய முக்தார் கிட்ட பேசும்போது அவங்க 2 பேரும் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்றத நாங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். அந்த ரெக்கார்டிங்ல நமக்கு ஏதாவது பயனுள்ள தகவல் கிடைச்சதா? லாகூர்ல இருந்து முக்தார் பேசும்போதெல்லாம் அவன் வசீகரன் கிட்ட வற்புறுத்துற ஒரே ஒரு விஷயம், தேசப்பற்று இல்லாத 2 இந்திய இளைஞர்களை உடனே லாகூருக்கு அனுப்பி வைக்கும்படி சொல்றதுதான். இதுக்காக நம்ம கண்ட்ரோல்மெண்ட்ல இருந்து 2 பேரை நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன் சார். மிஸ்டர் வாத்வா, முக்தார் கேட்டபடி சில விஷயம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுல ஏதாவது சிக்கல் வரும் நீங்க நினைக்கிறீங்களா? எஸ் சார், கண்டிப்பா வரும். என்ன சிக்கல்? தேசப்பற்றே இல்லாத 2 இந்திய இளைஞர்களை எந்த நோக்கத்துக்காக கேட்கறாங்கன்றது நமக்கு தெரியல. அந்த நோக்கம் என்னன்னு தெரிஞ்சுக்கிற முயற்சியில தான் இப்ப நாங்க ஈடுபட்டுக்கிட்டு இருக்கோம். முக்தாருக்கு இதை பத்தி எல்லாம் ஒண்ணுமே தெரியாதா? இல்ல சார், அவனுக்கு எதுவுமே
தெரியல. வசீகரன் இது விஷயமா எவ்வளவு தடவை கேட்டு பார்த்துட்டான். ஆனா முக்தார் கிட்ட இருந்து ஒரே ஒரு பதில் தான் வந்துகிட்டு இருக்கு, எனக்கு தெரியாது. 2 இந்திய இளைஞர்கள், அதுவும் இந்தியா மேல வெறுப்பும் கோபமும் இருக்கக்கூடிய இளைஞர்களை தேடி கண்டுபிடிச்சு அனுப்பி வைக்கணும். அதுதான் உன்னுடைய வேலை. அவங்க லாகூர் வந்து சேர்ந்ததும் அவங்கள முறைப்படி ரிசீவ் பண்ணி என்னுடைய மேலதிகாரிகிட்ட கொண்டு போய் ஒப்படைச்சிருவேன். அது என்னுடைய வேலை. லாகூர் வரப்போற அந்த 2 இந்திய இளைஞர்களையும் எப்படி என்னுடைய மேலதிகாரிகள் பயன்படுத்த போறாங்கன்றது எனக்கு தெரியாதுன்னு முக்தார் 2-3 தடவை சொல்லியிருக்கான். வாத்வாவோட மேலதிகாரி கவலையா நெற்றியை தேய்க்க ஆரம்பிச்சாரு. மிஸ்டர் வாத்வா, இந்தியா மேல தேசப்பற்றே இல்லாத 2 இந்திய இளைஞர்களை எதுக்காக கேட்கறாங்கன்னு உங்களால ஏதாவது யூகம் பண்ண முடியுதா? என்னால ஒன்ன மட்டும் யூகம் செய்ய முடியுது சார். என்ன, அந்த 2 இந்திய இளைஞர்களுக்கும் தீவிரவாத பயிற்சி கொடுத்து இந்தியாவுக்கு திரும்ப அனுப்பி வச்சு நம்ம நாட்டுக்குள்ள குழப்பத்தை உண்டாக்க முயற்சி செய்யலாம். மிஸ்டர் வாத்வா, உங்களுடைய யூகம் தப்புன்னு நான் நினைக்கிறேன். தீவிரவாத பயிற்சி கொடுக்கறதுக்காக 2 பேரை மட்டும் கூப்பிடுறாங்கன்னா ஆச்சரியமா இருக்குல்ல. குறைந்தபட்சம் ஒரு 10 பேரை கூப்பிட்டாங்கன்னா அது தீவிரவாத பயிற்சிக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஆனா அவங்க படிச்சிருக்கணும், ஆனா வேலை இல்லாம இருக்கணும், இந்தியா மேல அதீத வெறுப்பு இருக்கணும். அப்படின்னா அவங்க வேற ஏதோ விபரீதமான திட்டத்தை செயல்படுத்த போறாங்கன்னு தான் எனக்கு தோணுது. வாத்வா சில வினாடிகள் மௌனமா இருந்துட்டு கேட்டாரு, இந்த விஷயத்துல நம்ம என்ன செய்யலாம் சார்? நம்ம ராணுவத்துல தேர்வு செய்யப்பட்ட அந்த 2 இளைஞர்களையும் அனுப்பலாமா இல்ல வேண்டாமா? துணிஞ்சு அனுப்பி வைக்கலாம். எல்லையில போர் நடக்கும் போது எத்தனையோ இளைஞர்கள் வீரமரணம்ன்ற பேர்ல நம்ம இழக்கிறோம். இதுவும் ஒரு போர் தான், ஆனா மறைமுகமான போர். அந்த 2 பேரையும் இங்க கூட்டிட்டு வரட்டுமா சார்? பிளீஸ் கூட்டிட்டு வாங்க. வாத்வா மேலதிகாரியோட மேஜையில இருந்த இன்டர்காம் எடுத்து ரெஜிமெண்ட் செக்ஷனுக்கு கால் பண்ணாரு. அடுத்த 5வது நிமிஷம் அந்த ரூமோட வாசல்ல பூட்ஸோட காடு சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. தொடர்ந்து துடிப்பான திடகாத்திரமான 2 இளைஞர்கள் உள்ள வந்து நின்று சல்யூட் அடிச்சாங்க. 2 பேருக்குமே 25 வயசு தான் இருக்கும். நல்ல உயரம், லேசர் பார்வையோட கூடிய கண்கள். வாத்வா அந்த 2 பேர்ல ஒருத்தனை சுட்டி காட்டி பேச ஆரம்பிச்சாரு. சார், இவன் பேரு நித்திலன், சொந்த ஊரு பாஞ்சாலங்குறிச்சி, ரெஜிமெண்ட் சோல்ஜர், இன்னும் கல்யாணம் ஆகல. குறிப்பாத்து துப்பாக்கி சூறதுல 95% துல்லியம் இருக்கும். 4 வருஷம் சர்வீஸ். நித்திலன் மறுபடியும் அட்டென்ஷனுக்கு வந்து மேல் அதிகாரிக்கு முன்னாடி ஒரு சல்யூட் வச்சான். வாத்வா பக்கத்துல இருந்த இன்னொரு இளைஞனை சுட்டி காட்டி, இவன் பேரு ஹர்விந்த், சொந்த ஸ்டேட் பஞ்சாப், இவனும் ரெஜிமெண்ட் சோல்ஜர் தான், கல்யாணம் ஆயிருச்சு. குறிப்பாத்து சூறதுல 96% துல்லியம், 5 வருஷம் சர்வீஸ். ஹர்விந்தும் சல்யூட்டுக்கு வந்து தளர்ந்தான். வாத்வா சொல்லி முடிக்கவும் அந்த மேலதிகாரி எழுந்து நித்திலன் ஹர்விந்த் கிட்ட வந்தாரு. 2 பேரையும் கூர்மையா பார்த்தாரு. உங்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிற பணி என்னன்னு தெரியுமா? தெரியும் சார். வேலை இல்லாத 2 இந்திய இளைஞர்கள் போலவும் இந்தியா மேல உங்களுக்கு அதீதமான வெறுப்பு இருக்கிற மாதிரியும் லாகூருக்கு போன பிறகு நீங்க காட்டிக்கணும். லாகூர் போன பிறகு நீங்க பாகிஸ்தான் ராணுவத்தை நேரடியா சந்திக்க வேண்டியதா இருக்கும். தெரியும் சார். அங்க உங்களுக்கு எந்த மாதிரியான ஆபத்தும் வரலாம். அதனால நீங்க 2 பேரும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நித்திலன் சொன்னா, சார், எங்களுக்கு எல்லா தகவல்களும் சொல்லப்பட்டிருக்கு. பாகிஸ்தான் ராணுவத்துக்குள்ள ஊடுருவி தகவல்களை சேகரிச்சுட்டு வர்றதுக்காக எங்களுக்கு கிடைச்சிருக்க வாய்ப்பு இது. இதை நாங்க நல்ல முறையில் பயன்படுத்திக்குவோம். இந்த ஆபரேஷனுக்கு என்ன பேர் தெரியுமா? தெரியும் சார், ஆபரேஷன் சேஸ். குட். இன்னும் 2 நாளுக்குள்ள நீங்க எந்த நேரத்திலையும் புறப்படுறதா இருக்கலாம். தயாரா இருந்துக்கோங்க. 2 பேருமே ஒரே குரல்ல எஸ் சார் அப்படின்னு சொன்னாங்க. நித்திலனும் ஹர்விந்தும் ஒரு சேர சொல்லிட்டு இருக்கும் போதே மேலதிகாரியோட மேஜை மேல இருந்த ஹாட்லைன் பர்சனல் டெலிபோன் முணுமுணுக்க ஆரம்பிச்சது. மேலதிகாரி போன் எடுத்தாரு. எஸ் அப்படின்னு சொன்னாரு. மிஸ்டர் ஜெகநாத், ரெஜிமெண்ட் கண்ட்ரோல் ஆபீசர். எஸ் ஸ்பீக்கிங். நாங்க அணுசக்தி பாதுகாப்பு ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து பேசிக்கிட்டு இருக்கோம். ஓ அப்படியா, என்ன விஷயம் சொல்லுங்க. அணுசக்தி பாதுகாப்பு ஆராய்ச்சி நிலைய தலைவர் சாரங்கன் உங்ககிட்ட அவசரமா பேசணும்னு சொல்றாரு. நான் அவருடைய PA தான். நீங்க நேரம் குறிப்பிட்டு சொன்னீங்கன்னா நேரம் வந்து பாக்குறதுக்கு வசதியா இருக்கும். விஷயம் ரொம்பவே முக்கியமானதுன்னா உடனே கூட புறப்பட்டு வரலாம். நான் இப்ப ஓய்வுல தான் இருக்கேன் அப்படின்னு மிஸ்டர் ஜெகநாத் சொல்லவும், நன்றி அப்படின்னு சொல்லிட்டு எதிர்முனையில போனை வச்சுட்டாங்க. மிஸ்டர் வாத்வா, நம்ம மறுபடியும் பேசுவோம், இப்ப கிளம்புங்க அப்படின்னு சொல்லவும், எஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு வாத்வா அங்க இருந்து கிளம்பினாரு. அத்தியாயம் 6. அணுசக்தி பாதுகாப்பு ஆராய்ச்சி நிலைய தலைவர் சாரங்கன் பரங்கிமலை கண்ட்ரோன்மெண்ட்டுக்கு அடுத்த 1 மணி நேரத்துக்குலாம் வந்து சேர்ந்துட்டாரு. சாரங்கனுக்கு வயசு 55. அவருடைய அனுபவம் என்னன்றது அவருடைய முன்மண்டையில ரொம்ப தெளிவா தெரிஞ்சது. கண்களுக்கு பவர் ஸ்பெக்ஸ் போட்டிருந்தாரு. காலையில சுத்தமா மழிச்ச மோவாய் அவருடைய சிவப்பு நிறத்தை எடுத்து காட்டிக்கிட்டு இருந்துச்சு. அவர் வந்ததும் அவரை ஜெகநாத் எதிர்கொண்டு வரவேற்க ஆரம்பிச்சாரு. உள்ளறைக்கும் கூட்டிட்டு போய் உட்கார வச்சு பேச தொடங்கினாங்க. சொல்லுங்க மிஸ்டர் சாரங்கன் அப்படின்னு ஜெகநாத் சொல்லவும், சாரங்கன் சில வினாடிகள் அமைதியா இருந்துட்டு பேச ஆரம்பிச்சாரு. DSP சுப்ரபாதம் என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னாரு. வசீகரன் அப்படின்ற ஒரு இளைஞன் டீ கடை நாயர் வேஷத்துல மைக்ரோ வயர்லெஸ் வச்சுக்கிட்டு உழவு வேலை பாக்குறதாகவும் அதை மிஸ்டர் சுப்ரபாதம் கண்டுபிடிச்சு வாத்வா கிட்ட சொன்னதாகவும் கேள்விப்பட்டேன். இது உண்மையா? உண்மைதான் சார். இப்படிப்பட்ட அந்த வசீகரன்
நினைக்கிறேன். இப்போ நம்ம பக்கம் சேர்ந்துட்டான், நமக்கு உதவியா வேலைகளை பார்த்துட்டு இருக்கான், அதுவும் எனக்கு தெரியும். 2 இந்திய இளைஞர்கள் வேலையற்ற பட்டதாரிகளா இந்தியா மேல வெறுப்பு உள்ளவங்களை கண்டுபிடிச்சு லாகூருக்கு அனுப்பி வைக்கக்கூடிய திட்டத்துல 2 ராணுவ வீரர்கள் புறப்படுற விஷயமும் எனக்கு தெரியும். இது சம்பந்தமா பேசிட்டு போவதான் நான் வந்தேன். சொல்லுங்க, அந்த திட்டத்துல ஏதாவது மாறுதல் செய்யணுமா? மாறுதல் இல்ல, ஒரு கூடுதல் பணி. என்னது கூடுதல் பணியா? ஆமா, நீங்க அனுப்ப போற அந்த 2 ராணுவ வீரர்களும் அணுசக்தி ஆராய்ச்சி நிலையத்தின் சார்பா ஒரு முக்கியமான பணியை அவங்க கிட்ட ஒப்படைக்க வேண்டியது இருக்கு. கொஞ்சம் சிரத்தையோடு செயல்பட்டாங்கன்னா நாங்க ஒப்படைக்க போற அந்த காரியத்தை அவங்களால சிறப்பா செஞ்சு முடிக்க முடியும். அவங்க 2 பேரும் என்ன காரியம் செய்யணும்ன்றத சொல்லுங்க மிஸ்டர் சாரங்கன். சாரங்கன் கொஞ்சம் குரலை தாழ்த்திக்கிட்டு பேச ஆரம்பிச்சாரு. மிஸ்டர் ஜெகநாத், இந்தியா அணுகுண்டு சோதனைகளை வெற்றிகரமா நடத்தி முடிச்சிருக்கு. அது தொடர்பா பாகிஸ்தானும் பதிலுக்கு சமீபத்துல அணுகுண்டு சோதனை நடந்துச்சு. ஆனா இன்னைக்கு இது மிகப்பெரிய சர்ச்சையா மாறி இருக்கு. இந்த சர்ச்சையில பாகிஸ்தான் ரொம்பவும் தீவிரமாகி நமக்கு வேண்டாத அண்டை நாடுகளோட சேர்ந்துகிட்டு இந்தியா மேல அணு ஆயுத போர் ஆரம்பிக்க போறதா ஒரு உளவு அமைப்பு செய்தி சொல்லுது. பாகிஸ்தானுடைய அணு ஆயுத போர் தேவையில்லாத ஒண்ணு. ஏதாவது ஒரு வகையில சண்டைக்கு இந்தியாவை இழுத்து சீண்டணும்ன்றதுதான் அவங்களுடைய எண்ணம். நாம அதை அனுமதிக்கவே கூடாது. ஜெகநாத் சாரங்கன் சொல்றதையே ரொம்ப கவனமா கேட்டுக்கிட்டு இருந்தாரு. நாம அதை அனுமதிக்க கூடாது அப்படின்னா எந்த வழியில பாகிஸ்தானை முடக்க போறோம்? ஜெகநாத் கேட்ட கேள்விக்கு சாரங்க ஒரு பெருமூச்சு விட்டபடியே பதில் சொல்ல ஆரம்பிச்சாரு. நம்முடைய இந்திய உளவுத்துறையில இருக்கிறவங்க பாகிஸ்தானுடைய ராணுவத்துக்குள்ள ஊடுருவ முடியல. சில பேர் ஊடுருவ முயற்சி பண்ணி தோல்வி அடைஞ்சு மரணத்தை தான் தழுவி இருக்காங்க. ஆனா இப்போ நீங்க அனுப்ப போற நம்முடைய 2 ராணுவ வீரர்களும் பாகிஸ்தானுடைய அணு ஆயுத கொள்கைக்கு எதிராக ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கலாமே. இது எப்படி சாத்தியம் மிஸ்டர் சாரங்கன்? சாரங்கன் தான் கொண்டு வந்திருந்த பிரீஃப் கேஸை திறந்து சிந்தடிக் கிராஃபர் செய்யப்பட்ட ஒரு ஃபைல் எடுத்தாரு, பிரிச்சாரு. எல்லாமே கம்ப்யூட்டர் பிரிண்டட் செய்யப்பட்ட தாள்கள். தாள்களுக்கு நடுவுல வரைபடங்கள். சாரங்கன் அந்த வரைபடத்தை கவனமா புரட்டி அதுல இருந்து ஒண்ணு எடுத்து ஜெகநாத்துக்கு முன்னாடி வச்சாரு. இத பாருங்க. பார்த்தாரு. அருங்கோண சைஸ்ல டேபிள் மேல வைக்கப்பட்டிருந்த அந்த பேப்பர் வெயிட் மாதிரியான ஒரு பொருளுடைய வரைபடம் தெரிஞ்சது. இது என்ன மிஸ்டர் சாரங்கன்? இது ஒரு கருவி. இதுக்கு பேரு ஆன்டி சைக்ளோட்ரான் ஐசோடோப் டிவைஸ். இந்தியாவோட அணுசக்தி விஞ்ஞானிகளால உருவாக்கப்பட்ட இந்த அற்புதமான படைப்பை பத்தி இதுவரைக்கும் எந்த உலக நாட்டு விஞ்ஞானிகளுக்கும் தெரியாது. ஜெகநாத் புரியாமல் திகைச்சு போயிருக்க சாரங்கன் தொடர்ந்து பேசினாரு. இந்த ஆன்டி சைக்ளோட்ரான் டிவைஸ் என்ன செய்யணும்னு உங்களுக்கு சொல்றேன், கொஞ்சம் கவனமா கேளுங்க மிஸ்டர் ஜெகநாத். பொதுவா அணு உலைகள்ல இருந்து அணுக்களை பிரிக்கிறதுக்கு சைக்ளோட்ரான் அப்படின்ற அமைப்பை தான் பயன்படுத்துவாங்க. அணுகுண்டு தயாரிப்புல அது ஒரு முக்கியமான ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் மட்டும் நடக்காம நம்ம முடக்கிட்டோம்னா பாகிஸ்தானால அணுகுண்டை தயாரிக்கவே முடியாது. அதை முடக்க போற டிவைஸ் தான் இந்த ஆன்டி சைக்ளோட்ரான் ஐசோடோப் டிவைஸ். இந்த டிவைஸை மட்டும் பாகிஸ்தானுடைய நியூக்ளியர் ஸ்டேஷனுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மறைவிடத்துல வச்சுட்டா போதும், பாகிஸ்தானுடைய அணுகுண்டு தயாரிப்பே ஸ்தம்பிச்சு போயிடும். உண்மையாவா சொல்றீங்க? 100% உண்மை. எத்தனை வருஷ காலத்துக்கு இது செயல்படும்? குறைந்தபட்சம் 10 வருஷம். ஜெகநாத் சில வினாடிகள் பிரமிப்பாய் உட்கார்ந்தாரு. பிறகு மெதுவா பேச்சையும் ஆரம்பிச்சாரு. மிஸ்டர் சாரங்கன், உங்களோட திட்டமே இப்பதான் எனக்கு புரியுது. சொல்லுங்க பார்க்கலாம். நாங்க இங்க இருந்து பாகிஸ்தானுக்கு அனுப்ப போற அந்த 2 ராணுவ வீரர்கிட்ட இந்த ஆன்டி சைக்ளோட்ரான் ஐசோடோப் டிவைஸ் சாதனத்தை கொடுத்து நியூக்ளியர் ஸ்டேஷனுக்குள்ள வைக்க சொல்ல போறீங்க அதானே அப்படின்னு ஜெகநாத் கேட்கவும், எஸ் அதேதான். அது சாத்தியமா? சாத்தியம்தான். முயற்சி செஞ்சா எதுவுமே சாத்தியம்தான். மிஸ்டர் சாரங்கன், ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். இங்க இருந்து நாங்க அனுப்ப போற 2 இந்திய வீரர்களுக்கும் பாகிஸ்தான்ல எந்த மாதிரியான பணி காத்திருக்கும் நமக்கு தெரியாது. நாம அனுப்ப போற அந்த 2 சோல்ஜர்ஸும் வேலையில்லாத பட்டதாரிகள் மாதிரியும் இந்தியாவை வெறுக்கிற மாதிரியும் அங்க போய் நடிக்க போறாங்க. அப்படி அவங்க நடிக்க போறவங்கள்ட்ட இந்த மாதிரியான ஆன்டி சைக்ளோட்ரான் ஐசோடோப் டிவைஸ் இருந்துச்சுன்னா பாகிஸ்தான் ராணுவத்துக்கு சந்தேகம் வராது. சாரங்க சிரிச்சாரு. மிஸ்டர் ஜெகநாத், இந்த பாயிண்ட பத்தி நான் யோசிக்காம இருப்பேன் நினைக்கிறீங்களா? இந்த ஆன்டி சைக்ளோட்ரான் டிவைஸ் சாதனத்தை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு மிக சாமர்த்தியமா உங்க சோல்ஜர்ஸ் கிட்ட கொடுத்து அனுப்புறதுக்கு எங்களால முடியும். எப்படி? ஃபைலோட சில பக்கங்களை புரட்டி அதுல இருந்து இன்னொரு வரைபடத்தை எடுத்து ஜெகநாத்துக்கு முன்பாக வச்சாரு சாரங்க. அந்த வரைபடத்தை பார்த்ததும் ஜெகநாத் ரொம்பவே ஆச்சரியப்பட ஆரம்பிச்சிட்டாரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த நாவல் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா இல்லையான்றதையும் மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த நாவலுடைய அடுத்த பகுதியில் மீண்டும் சந்திக்கலாம். பை கைஸ்.